கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. சார், ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போற பையனுக்கு ஒரு 2 டிப்ஸ், என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணி ப்ரப்போஸ் பண்றது? அழகான பொண்ணு கிட்டயா? ஆமா சார். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டா தாடி சார்? தாடி. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. ஓகே சார். எல்லா படத்தையும் பாத்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபுரால தாடி, become a daddy. யா சார், இது அதெல்லாம் வந்து முக்கியம். வேற கூலர்ஸ் எதுனா போட்டுக்கலாமா? கூலர்ஸ் இருந்தா போட்டுக்கலாம், இருந்தா போட்டுக்கிறது பெட்டர். பெட்டர். ஓகே சார். பாருங்க, இப்ப நான் வந்து தூங்கல கொஞ்ச நாள், அதான் பாருங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால இது போட்டுனா ரொம்ப கூலா இருப்போம். ஓகேங்களா? அது அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க வந்து அது போதும். உண்மையா லவ் பண்ணுங்க. they will understand it. அத அவங்க பாப்பாங்க. அவ்வளவுதான். அண்ட் அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும், உருகணும், அதெல்லாம் பண்ணணும். girls you like that. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சரி, எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சார்ங்க. boys you are okay no? உங்களுக்கு என்கிட்ட இருந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை. I know you guys are rock stars. நீங்கலாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் with the permission of the chairperson. ஏன் எவ்வளவு லக்கினா, நான் காலேஜ்ல படிச்சேன்ல, ஒரு காலேஜ், லாயலா காலேஜ். இட்ஸ் a boys college. Okay. So நாங்கலாம் எங்க கிளாஸ்ல எங்க காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தா தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார், ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார். இல்ல, கேளுங்க, எனக்கு அதே கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு. ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு. சோ 3 பேரு. நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேனா, சோ அங்க வந்து 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்க என்னடானா இவ்வளோண்டு பேருக்கு so many girls. lucky guys. நான் ஏன் மங்கை கரசி காலேஜ்ல படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Oh my god. So I'm just saying, see, but jokes apart, I'm sure you guys are all having a happy college life. Enjoy it, study well.